ஹாய் ப்ரோ. ஹாய். எங்கேருந்து வரீங்க? நான் இங்கே தான் சௌரிபாளையத்துல இருந்துங்க. அப்படிங்களா? எதை பார்த்து ப்ரோ வந்தீங்க? எந்த வீடியோ பார்த்து வந்தீங்க? யூடியூப்ல நிறைய சர்ச் பண்ணோம். இப்போ லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நிறைய வீடியோஸ் பார்த்தோம். இங்கே தான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்தது. ஓகேங்க. சரி, அதான் வந்து பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் வந்தோம். ஓகே, வந்த உடனே எடுத்துட்டீங்களா? குவாலிட்டியில் எப்படிங்க ப்ரோ? ஆமாம், குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் இதில் உட்காந்து பார்த்தேன், படுத்து இது பண்ணி பார்த்தேன். ஓகே நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ மற்ற இடத்துல கம்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. வந்த உடனே நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நிறைய இடத்துல கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ப்ரைஸ் எப்படிங்க ப்ரோ? ப்ரைஸ் வைஸ் எப்படி இருக்குங்க? இங்கே நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்குங்க. பெஸ்ட். ஓகே, வாங்கிட்டீங்களா? அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு, டெலிவரி தரேன்னு சொல்லியிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ இந்த வீடியோக்காக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்லீப் டாட் மேட்ரஸ்ன்ற கம்பெனி தாங்க வந்திருக்கோம். இதை பற்றி பேச தான் நம்ம கூட ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க ப்ரோ? சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வியூவர்ஸ்க்காக கம்பெனி நேம், எக்ஸாக்ட் லொகேஷன், எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோன்றது டீட்டெயிலாக சொல்லுங்க. நம்ம பாத்தீங்கன்னா ஸ்லீப் டாட் மேட்ரஸ் ப்ரோ. Okay. நம்ம கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். ம். 4 கிலோமீட்டர்ல ஸ்லீப் டாட் மேட்ரஸ் நீங்க கம்பெனி இருக்கு ப்ரோ. ரிச் வேர்ல்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கும். பக்கத்துலயே இருக்கு. பக்கத்துலயே எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்? கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் bro. Okay. இன்னொரு 5 வருஷமா ஒர்க் போயிட்டு இருந்தோம். ஒரு Okay. 2 கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். Okay. அங்க இருந்து கொரோனாக்கு அப்புறம் வெளியில வந்து நம்மளே ஹோல்சேலா இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க ப்ரோ. ஹோல்சேல் போது எப்படிங்க ப்ரோ? மொத்தமா தான் ஹோல்சேலாவும் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பீஸ் கேட்டாலும் கொடுப்போம், ஒரு பில்லோ கேட்டாலும் நம்ம டெலிவரி. ஒரு பில்லோ கேட்டா ஒரு பில்லோ கேட்டீங்கன்னா கூட டெலிவரி ஒரு வெளி மார்க்கெட்ல வாங்குறதுக்கு நம்ம கிட்ட வாங்குறது என்ன டிஃபரெண்ட்? பிரைஸ் வைஸ், குவாலிட்டி வைஸ் ஏதாவது? ப்ரோ நீங்க கடையில போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 60,000 70,000க்கு வாங்குற மெத்த நம்ம கிட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு விக்கும். லேட்டெக்ஸ் மெத்த வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 90,000 ரூபாய் 95,000 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு ஏன் கிடைக்கும். இவ்வளவு கம்மி அப்படி? ப்ரோ நம்ம வந்து டைரக்டா கஸ்டமர் கொடுத்துருக்கோம். ஓகே கஸ்டமர் கொடுக்கறனால இடையில யாருமே இல்ல. கம்பெனில இருந்து டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து டீலர், ஓகே. அப்படி போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பர்சன்டேஜ் ஓ போகும். ஓகே. அது எதுவுமே இல்லாம டைரக்டா B2C பண்றோம். Okay. B2B பண்ணோம்னா நம்ம அந்த மாதிரி கொடுக்க முடியாது. Okay. நம்ம B2C டைரக்டா கஸ்டமரோட வீட்டுக்கே கொடுக்கறதுனால ம். நம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் குட் குவாலிட்டிலையும் ஓகே. நம்ம ஒரு கார்ப்பரேட் கம்பெனி A1 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இந்தியால பண்ணிட்டு இருக்க எல்லா மேட்ரஸ் கம்பெனி என்ன கொடுக்க முடியுதோ அது அப்படியே நம்மளால கொடுக்க முடியும் bro. ஓகே ஓகே. இப்போ இவ்வளவு சொல்றீங்க ப்ரோ. நிறைய மக்களுக்கு வந்து எப்படி மேட்ரஸ் வாங்கணும்னே தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ எப்படி வாங்கணும், எதை பார்த்து வாங்கணும், அதுல என்னென்ன மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாம் கவனிக்கணும், கொஞ்சம் அவேர்னஸ் வீடியோ மாதிரி கண்டிப்பா. சொல்ல முடியுமா ப்ரோ? இப்போ கண்டிப்பா ப்ரோ. ஓகே பாத்தீங்கன்னா ப்ரோ ஒரு மேட்ரஸ் நீங்க வாங்கணும்னா அதோட கம்பெனி, அதோட பேருக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு R இருக்கும், ஒரு கம்பெனிக்கு C இருக்கும், ஒரு கம்பெனிக்கு TM இருக்கும். ஓகே. நிறைய கம்பெனி லோக்கல் RCTMன்றது கொஞ்சம் டீடைலா அதாவது ப்ரோ. TMங்கிறது வந்து ட்ரேட்மார்க், Rங்கிறது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், Registration. Cங்கிறது காப்பிரைட். காப்பிரைட். ஓகே ஒவ்வொரு பிராண்டுக்குமே அது வந்து ரொம்ப முக்கியம். ம். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியா எவ்வளவு வருஷம் இருக்கிறாங்கிறத பொறுத்து ஓகே. அதோட இது இருக்கும் ப்ரோ. அதாவது நம்ம ஒரு மேட்ரஸ் வாங்குறோம்னா அந்த பிராண்டோட இந்த இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணணும். ஓகே ஓகே ஏன்னா TM இருக்கிற கம்பெனி தான் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு இதா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு நான் ஸ்லீப் டாட்ங்கிற பேர் வச்சிருக்கலாம், நாளைக்கு ABCன்னு ஒரு கம்பெனி பேரை மாத்திக்கிட்டே போறோம். ஓகே ஓகே. ஆனா நான் அந்த TM வச்சிருக்கிறப்ப நான் அந்த ஸ்லீப் டாட்ங்கிற பேரை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓ சூப்பர். ஏன்னா அதுதான் என்னோட அடையாளம். ஓகே ஓகே என்னோட பிராண்ட் எதுனா அதுதான் ஸ்லீப் டாட். Okay. ஸ்லீப் டாட்டோட அடையாளம் நானு, என்னோட அடையாளம் ஸ்லீப் டாட். ஓகே. அதுதான் ப்ரோ. இந்த மூணு விஷயம் RCTM இது TM, பார்க்கணும். அதுதான் bro. வேற என்ன மாதிரி பார்க்கணும்? இப்ப பாத்தீங்கன்னா ப்ரோ நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. ஓகே. நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிஸ் போயிட்டு ஒரு செட்டப் பார்ட் ஆஃப் ஏரியாவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார அவங்க ஒரு வீடியோ போட்டுக்குவாங்க. ம். அவங்க ABC அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அவங்களுக்கு வாயில வந்த ஒரு கம்பெனி பேரை வச்சு